வணக்கம். அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. இந்த நாவலை பற்றி நான் கடந்த 3 பகுதிகளாக உங்களிடம் பகிர்ந்து வந்துள்ளேன். எளிய நடையில் அழகாக எழுதிய ஆனந்த் நீலகண்டன் அவர்களை பற்றியும், தமிழில் இதை மொழிபெயர்த்த நாகலட்சுமி சண்முகம் அவர்களை பற்றியும் கூறி வந்துள்ளேன். இந்நூலின் ஒவ்வொரு வரிகளும் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன. ராவணன் தன் கதையை கூறுவது போல் அமைந்துள்ள இந்நாவலை எடுத்ததை வைக்க முடியாமல், சுவாரஸ்யம் குறையாமல் அமைத்திருக்கிறார் ஆசிரியர். இந்நூலில் மொத்தம் உள்ளடக்கமாக 65 பகுதிகள் உள்ளன. இதில் ராவணனின் முடிவு பற்றியும், விதை என்ற தலைப்பிலும், சிறைபிடிக்கப்பட்டவர்கள், பேரரசன் மகாபலி, 10 முகத்தோன், தேவர்களின் கோர தாண்டவம், தோற்றவர்களின் வீரக்கதை, பேரரசன் ராவணன் வாழ்க, என் அன்புக்குரிய மாரிசன், கவர்ந்திருக்கிறது முத்துத்தீவு, தேசத்துரோகி, காத்திருப்பு, இலங்கையின் வரவேற்பு, நம்பிக்கை துரோகம், நஞ்சு கலத்தல், கடற்கொள்ளையனின் முற்றுகை, கலகக்காரனின் நாவன்மை, கும்பகர்ணன், துணிகரத்திட்டம், திருமண வைபவம், குடும்பத் தகராறு, கலகக்காரர்கள், வீட்டு வாசற்படியில் கலகம், ஒரு கலகக்காரனின் முடிவு, ஒரு அற்ப புழு, தீண்டத்தகாத அரசன், காதல் பித்து, ஓர் அசுர இளவரசி, எங்கிருந்தாலும் வாழ்க, பறிபோன இலங்கை, மரணக்குகை, நாட்டுப்பற்று மிக்கவன், இருட்டின் முதல்வன், கலவரம், ஒற்றைக்கு ஒற்றை சண்டை, ஒரு நாடு தனது கதாநாயகனுக்கு நன்றி கூறுகிறது, ஒரு மகளின் திருமணம், வந்துவிட்டது வேலை, அசுர இளவரசியின் மறுபிரவேசம், போய் வா மாரிசா, காவல் நிலையத்தில், மரணத்தின் தூதுவன், என் நகரம் எரியட்டும், அமைதி தூதுவன், சூழ்ந்தன போர் மேகங்கள், என் மக்களுக்காக, அதர்ம யுத்தம், ஆண் பிள்ளைகள்தான், மரணத்தின் மறுபிரவேசம், யாருக்காக, வெற்றி கதாநாயகன், ஒரு பிரதம மந்திரியின் முக்கிய பயணம், அத்துமீறல், ஒரு லட்சியவாதியின் முடிவு, கும்பகர்ணனின் தாக்குதல், அவர்கள் பிரார்த்திக் கொண்டிருக்கும்போது, தியாகிகளின் இறுதிச் சடங்கு, ஓர் அரசன் என்ற முறையில் நான் தோற்று போயிருந்தேனா, உனக்கு ஒரு கொடுமையான மரணம் நிகழட்டும், ஒரு கருகிய கனவு, வெற்றியாளர்களும் அவர்களுடைய வழிமுறைகளும், வாழ்வு மீண்டும் துளிர்க்கிறது, சிறுபிள்ளைத்தனமான கனவுகள், தர்மத்தின் வாள், துவக்கம் என்று உள்ளடக்கம் அடங்கிய இந்நாவல் 661 பக்கங்களை கொண்டது. இந்நாவலை பற்றி சுருக்கமாக சில மணித்துளிகளில் முடித்துவிட முடியாது. நாவலின் ஆசிரியர் இந்த உள்ளடக்கத்தில் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பின் கீழும் அவர் விவரித்துள்ள படித்தாலொழிய அனுபவிக்க முடியாது. எனவே இந்நூலை வாங்கி அனைவரையும் வரிகள் விடாமல் படித்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாவலின் ஆசிரியர் தனது நன்றியுரையில், அசுரன் ஏராளமானவருக்கு கட்டுப்பட்டுள்ளான். முதலில் இந்திய இதிகாசங்களின் மாயாஜால உலகை எனக்கு திறந்துவிட்டதற்காக எனது தாயார் செல்லம்மாள் நீலகண்டனுக்கும், காலம் சென்ற எனது தந்தையார் லோகநாதன் நீலகண்டனுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். எனது பெற்றோருடனும் அண்டை வீட்டாருடனும் சேர்ந்து இந்திய தத்துவம், இதிகாசங்கள், நாட்டுப்புற கதைகள் ஆகியவற்றை பற்றி விவாதிப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் பல சுவாரஸ்யமான மாலை பொழுதுகளை ஏற்படுத்தி கொடுத்த எனது சகோதரர்கள் லோகநாதனுக்கும் ராஜேந்திரனுக்கும் நான் பெருமளவில் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒரு தனிநபர் என்ற முறையிலும், ஒரு நூலாசிரியர் என்ற முறையிலும் நான் வளர்ச்சியடைவதற்கு எனது சகோதரி சந்திரிகாவும் அவரது கணவர் பரமேஸ்வரனும் வகித்துள்ள பங்கை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. எனது சகோதர சகோதரியின் குழந்தைகளான திவ்யா, ராக்கி, திலீப் ஆகியோரின் குறும்புத்தனமான விமர்சனங்கள் எனது கற்பனை அளவுக்கு அதிகமாக எல்லை பறந்து போகாமல் இருப்பதை உறுதி செய்தன.
25 ஆண்டுகளாக எனது மிகச்சிறந்த நண்பராக இருந்து வருகின்ற சந்தோஷ் பிரபுவுடன் நான் இன்றும் மகிழ்ச்சியாக ஈடுபட்டு வருகிற காரசாரமான விவாதங்கள் இல்லாமல் இந்நூல் இவ்வளவு அழகாக உருப்பெற்றிருக்காது. எனது முதல் பிரதியை திருத்துவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட லட்சுமி நாயக்கிற்கும், இறுதி பிரதியை படித்து திருத்தங்களை செய்த எனது நண்பரும் சக ஊழியருமான பிரேம்ஜித்திற்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒட்டுமொத்த கதையையும் படித்து எழுத்து பிழைகளையும் தவறுகளையும் பொறுமையாக சுட்டிக்காட்டிய ராஜீவ் பிரகாஷிற்கும் என் உலங்கணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ராவணனும் பத்ரனும் மனம் திறந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒட்டுமொத்த லீட் ஸ்டார் குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றி. லீட் ஸ்டார் நிறுவனத்தின் ஆசிரியர் குழுவின் இயக்குநரான சந்திரலேகா மைத்ரா கொடுத்த அளப்பரிய ஊக்குவிப்புக்காக அவருக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்காமல் போயிருந்தால் அசுரன் எனது கணினியில் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே புதையுண்டு கிடந்திருப்பான். முதன்முறையாக ஒரு நூலாசிரியரின் அவதாரத்தை எடுத்துள்ள எனக்கு எனது முதல் பிரதியை திருத்துகின்ற பிரம்மாண்டமான வேலையை பொறுமையாக மேற்கொண்டு சிறப்பாக செய்து கொடுத்த ஆண்ட்ரியா பார்டன் டிசோசாவிற்கு எனது நன்றி. சிறந்த அட்டை வடிவமைப்பிற்காக மிஸ்தா ராய்க்கும் இந்நூலில் இடம்பெற்றுள்ள சித்திரங்களை வரைந்துள்ள ஆம்பிள் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் சுபு மற்றும் அபிஷேக்கிற்கும் எனது மனமார்ந்த நன்றி. எனது வாழ்க்கை துணைவியான அபர்ணாவின் ஆதரவும் அன்பும் ஊக்குவிப்பும் இல்லாமல் இப்புத்தகம் சாத்தியமாகி இருக்காது. அவருக்கு என் மனம் கழிந்த அன்பையும் பாராட்டையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எழுதுகின்ற கதைகளை விட நான் கூறுகின்ற கதைகளில் அதிக சுவாரஸ்யம் காட்டுகின்ற எங்களுடைய குழந்தைகள் அனன்யா மற்றும் அபினவுக்கு அடுத்த 100 நாட்களுக்கு 100 கதைகளுக்கு குறையாமல் நான் கூறுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். இறுதியாக கதைகளை கூறும் ஒரு பாரம்பரியத்தை 3000 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் துடிப்புடன் வைத்து வந்துள்ள இந்நாட்டு கதைக்காரர்களுக்கு நான் பெரிதும் நன்றி கடன்பட்டுள்ளேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தாய் நாட்டிற்கும் அது வழங்கியுள்ள கணக்கிட முடியாத சமய புராண கதைகளுக்கும் நான் பெரிதும் கடன்பட்டிருக்கிறேன் என்று ஆசிரியர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் தனது நன்றியுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்நூலின் மொழிபெயர்ப்பாளர் நாகலட்சுமி சண்முகம் அவரை பற்றி கூறும்போது, நாகலட்சுமி மிகச்சிறந்த ஊக்குவிப்பு பேச்சாளர். மக்களிடம் பரிபூர்ண மாற்றம் கொண்டு வரும் கருத்தரங்குகளை இவர் நடத்தி வருகிறார். அமெரிக்காவின் ஊக்குவிப்பு பயிற்சியாளர்களின் தலை சிறந்தவர்களாக விளங்கி வருபவரும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கில் விற்பனையாகி கொண்டிருக்கும் சிக்கன் சூப் ஃபார் த சோல் புத்தகங்களின் இணையாசிரியருமான ஜாக் கேன்ஃபீல்டிடம் அமெரிக்கா சென்று நேரடி பயிற்சி பெற்றவர். நாகலட்சுமி முழுநேர பேச்சாளராக ஆவதற்கு முன்பு 10 வருடங்கள் கணினி துறையில் தலைமை பொறுப்பு உட்பட பல பதவிகளை வகித்தவர். தமிழ் நாடகத்துறையின் முன்னோடி மேதைகளான TKS சகோதரர்களில் ஒருவரான திரு முத்துசுவாமி அவர்களின் பேத்தியான நாகலட்சுமியிடம் இருந்த இயல்பான தமிழ் ஆர்வம் அவரை தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு இழுத்து வந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 35 புத்தகங்களை அவர் மொழிபெயர்த்துள்ளார். அவற்றில் பல சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகின்ற தலை சிறந்த நூலாசிரியர்களின் நூல்களும் அடங்கும். நாகலட்சுமி தனது கணவருடனும் தன் குழந்தைகள் இருவருடனும் தற்பொழுது மும்பையில் வசித்து வருகிறார். இந்நூலை எனக்கு படித்து மகிழுமாறு பரிந்துரை வழங்கிய எனது நண்பர் கோதண்டராமன் அவர்களுக்கும் நான் இக்கணத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். முதன்முறையாக ஒரு மாறுபட்ட கோணத்தில் ராவணனை பற்றி இந்நூலை எழுதிய இந்நூலின் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதை மொழிபெயர்த்துள்ள மொழிபெயர்ப்பாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்நூலை அனைவரும் வாங்கி படித்து மகிழுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இத்துடன் எனது இப்புத்தகத்தின் பகிர்வை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு நூலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆ. சங்கர்.